Hey guys, இன்னைக்கு நம்ம C ஷார்ப்ல oops கான்செப்ட்ல ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் கிளாஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கறவங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? அப்போதான் கரெக்டாக நமக்கு கரெக்டாக புரியும். ஓகே, சரி, நம்ம டேரக்டாக ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்னா என்ன? ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை எப்படி எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், எங்க எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு டெவலப்பரா ஒரு கோடை ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே, சில கிளாஸ் இன்னொரு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும், இன்னொரு டிஎல்எல் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி அப்புறம் அதை யூஸ் பண்றோம். இந்த ப்ராப்பர்ட்டி வேற எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எல்லாமே நிர்ணயிக்கதான் இந்த ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். ஓகே, ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஷார்ப்ல பப்ளிக் இருக்கு, ப்ரொடெக்டட் இருக்கு, பிரைவேட் இருக்கு, இன்டர்னல் இருக்கு, ப்ரொடெக்டட் இன்டர்னல் இருக்கு, பிரைவேட் ப்ரொடெக்டட். ஓகே, இதுல பப்ளிக்னா என்னன்னா எந்த கிளாஸ்ல இருந்து வேணாலும் இந்த கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணணும். ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பப்ளிக்கா இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எந்த கிளாஸ்ல இருந்து வேணாலும் இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த கிளாஸுக்கு நம்ம எந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்றோமோ அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் விளையாட்டு டைரக்டா இந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, இதே ப்ரொடெக்டடா இருந்ததுன்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி பிரைவேட்டா இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸோ ஏதாவது எழுதுறோம், அதுக்குள்ளாடி மட்டும்தான் இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? வேற வெளியே இருந்து இன்னொரு கிளாஸ் விளையாட்டு இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னாலும் அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்லாத மாதிரி நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்கு, ஒரு டீச்சர் கிளாஸ் இருக்கு. ஓகே, டீச்சர் கிளாஸ் பேரண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ் அப்படின்னா. சரி, இந்த சைல்டு கிளாஸ் இந்த டீச்சர் கிளாஸ் இன்ஹெரிட் ஆகி இருக்கலாம். இப்போ இன்ஹெரிட்னா என்ன, உங்களுக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கலாம், அதை பற்றி படிக்கலைன்னா அதை நம்ம ஃபியூச்சர்ல அடுத்த வீடியோ பார்த்தால நம்ம அதையும் படிப்போம். அப்போ அதை இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நீங்க இன்ஹெரிட் ஆகிருந்தா அப்படின்றத மட்டும் மைண்ட்ல சேவ் பண்ணிட்டு இன்ஹெரிட் ஆகிருந்தோம்னா என்ன பண்ணலாம்னா இந்த பேரண்ட்ல இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு டீச்சர் டேபிள்ல, டீச்சர் கிளாஸுக்கு பாடி டீச்சர் நேம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சைல்டுல ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் அப்படின்ற ஆக்சஸ் மாடிஃபயரோட நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதியிருந்தேன்னா நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, இதே வேற ஒரு கிளாஸ்லன்னா இப்போ இன்னொரு கிளாஸ் இருக்கு, எம்ப்ளாய் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸுக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ப்ரொடெக்டடா இருக்கு. ப்ரொடெக்டட்னா இந்த மெயின் கிளாஸுக்கு சைல்டு கிளாஸ்ல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இதோட. ஓகே, இப்போ வேற ஒரு கிளாஸ்ல யாராவது ஆக்சஸ் பண்ண நினைச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்த இன்டர்னல். இன்டர்னல் அப்படின்னா சேம் அசம்பிளி, மை கம்பெனின்னு போட்டிருக்கேன், அசம்பிளின்னு அப்படின்னா என்னன்னா நம்ம பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது சம் பெரிய பெரிய கிளாஸஸ் அது அப்படி நிறைய கான்செப்ட் வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம மெயின் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருப்போம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சப் ப்ராஜெக்டா ஒன்று ரெண்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இந்த மெயின் ப்ராஜெக்ட்ல இருந்து இது எல்லாமே லிங்க் ஆகும். இந்த மெயின் ப்ராஜெக்ட் ஒரு டிஎல்எல், ஒரு அசம்பிளி, மீதி இருக்கிற எல்லாமே ஒரு அசம்பிளி ஆர் ஒரு டிஎல் அப்படின்னு சொல்றாங்க. அசம்பிளின்னு சொல்ல டிஎல்எல் சொல்ல செப்பரேட் இருக்கு. அப்படின்னா இந்த மெயின் ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு அங்க ஆக்சஸ் பண்ணணும்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? எங்க மெயின்
மெயின் ப்ராஜெக்ட்ல ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல இருந்து அந்த இன்னொரு அசம்பிளியில் இருக்கிற கிளாஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்டர்னலா இருக்கு. இன்டர்னல் அப்படின்னா என்ன பண்ணாருன்னா அந்த அசம்பிளிக்குள்ள இருக்கிற வேற கிளாஸஸ்க்கு மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஷேர் பண்ண முடியாது. வேற வேற ஒரு இன்னொரு டிஎல்எல்ல இருந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. பப்ளிக்கா இருந்தா ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்டர்னலா இருக்கிறதுனால அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரொடெக்டட் இன்டர்னல் அப்படின்னா என்னன்னா ஃபேமிலி ஆர் கம்பெனி அப்படின்னு ஒன்லி இன்ஹெரிட்டடா இருக்கணும், ஆர் வந்து சேம் டிஎன்எல்குள்ள இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். ஓகேவா? ஒன் இன்ஹெரிட்டடா இருந்து பேரண்ட் வேல்யூ வந்து நம்ம சைல்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணா கிடைக்கும். என்ன சேம் டிஎல்எல்குள்ள இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ்ல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ப்ரொடெக்டர் இன்டர்னல் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தாங்க. அதை இப்படி இந்த ரெண்டு வே, ஒன்று இன்ஹெரிட்டடா இருக்கணும், ஆர் சேம் டிஎல்எல்குள்ள இருந்தால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்த பிரைவேட் ப்ரொடெக்டர் அப்படின்னா ஃபேமிலியாகவும் இருக்கணும், சேம் அசம்பிளியாகவும் இருக்கு, சேம் கம்பெனியாக இருக்கு. மீன்ஸ் இன்ஹெரிட் ஆகவும் இருக்கணும், பிளஸ் அது வந்து இந்த இதாகவும் இருக்கணும், சேம் டிஎல்எல்லாகவும் இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் அந்த பிரைவேட் ப்ரொடெக்டடு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன், அதை வந்து முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது ஒரு அசம்பிளி, இது ஒரு அசம்பிளி. ஓகேவா? இதுதான் நம்ம மெயின் ப்ராஜெக்ட் கன்சோல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுக்காக இன்னொரு டிஎல்எல் நான் கிரியேட் பண்ண வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் நான் அந்த ப்ராஜெக்டை வந்து இங்க ரெஃபர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அப்போ இந்த ப்ராஜெக்டுக்கான ப்ராஜெக்ட் தான் அந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத இங்க நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதுதான் நம்ம மெயின் கிளாஸ். ஓகேவா? ப்ராஜெக்ட்.cs மெயின் கிளாஸ். அப்புறம் அந்த டிஎல்எல்ல ரெண்டு கிளாஸ், மை கிளாஸ் ஒன்று வச்சிருக்கேன், சைல்டு கிளாஸ் அப்படின்ற வச்சிருக்கேன். ஓகே, இந்த மை கிளாஸ்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அத்தனை இருக்கு. சரி, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு, ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு ப்ரொடெக்டட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு ப்ரொடெக்டட் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு பிரைவேட் ப்ரொடெக்டட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரி, எல்லா ப்ராப்பர்ட்டியும் 6 ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. அப்புறம் இங்க ஒரு கிளாஸ், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தட். இது எதுக்காக நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன், பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம அதே கிளாஸுக்குள்ளாட்டி ஒரு ஃபங்க்ஷன்லயோ வேற ஒரு இடத்துலயோ யூஸ் பண்ண முடியும். அந்த சேம் கிளாஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நமக்கு இந்த வேல்யூ வந்து இன்னொரு கிளாஸ்லயும் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிரைவேட் வேல்யூ வந்து பப்ளிக் வேல்யூவா சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அப்ப அதுக்காக தான் நம்ம பப்ளிக்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம், ஷோ பிரைவேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் வழியாட்டு இந்த வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணி இங்க இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு நம்ம தேவைன்னு இந்த ஷோ ஃபங்க்ஷன் அப்படின்ற பிரைவேட் அப்படின்ற ஷோ பிரைவேட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணேன். இந்த பிரைவேட்ல இருக்கிற வேல்யூ வந்து இதாங்க கிடைக்கும். இப்ப நான் டைரக்டா வேல்யூ வந்து பப்ளிக் பிரைவேட் வெக்டர் அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாடிஃபயர்ஸோட நேமையே நான் வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரியல் டைம்ல வேற வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணோம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் program.cs ஃபைல் போவோம். இந்த program.cs ஃபைல் வந்து சைல்டும் கிடையாது, அது இந்த மை கிளாஸுக்கு சைல்டும் கிடையாது, பிளஸ் மை கிளாஸ்ன்றது வேற ஒரு டிஎல்எல் இருக்கு, program.cs வந்து இன்னொரு டிஎல்எல் இருக்கு. ஓகே, அப்ப இங்க இருந்து நம்மளால என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியும்னா பிரைவேட்டா இருக்க அந்த பப்ளிக்கா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? என்னென்ன ஆக்சஸ் பண்ணியிருக்கேன், நம்ம பப்ளிக்ன்ற அந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஷோ ப்ராப்பர்ட்டி அப்படின்ற அந்த ஷோ பிரைவேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ரெண்டும் தான் நமக்கு பப்ளிக்கா இருக்கு. இந்த இந்த பப்ளிக்ன்ற இந்த ஆக்சஸ் மாடிஃபயர் இது வந்து பப்ளிக்கா இருக்கு,
அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து பப்ளிக்கா இது ரெண்டையும் தான் நம்ம இங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். வேற எல்லாமே எதையுமே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த பிரைவேட்டா இருக்கிறது, ப்ரொடெக்டட் இந்த ப்ரொடெக்டட் இதை எதையுமே நம்மளால இங்க இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே செப்பரேட் டிஎல்எல் இருக்கு. நான் ஆரம்பிச்சு சொன்னேன் அந்த கான்செப்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஓகேவா? ஆனா பிரைவேட்னா என்ன மீன் பண்ணுவோம்? சேம் கிளாஸ்ல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இந்த கிளாஸ்ல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இது இன்னொரு கிளாஸ். ஓகேவா? இந்த கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்த ப்ரொடெக்டட். ப்ரொடெக்டட்னா என்ன? சேம் ப்ரொடெக்டட்னா மீன்ஸ் நம்ம ஃபேமிலி இன்ஹெரிட் ஆகிருக்கிறதுல மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நமக்கு இன்ஹெரிட்டடா எது இருக்கு? இந்த மை கிளாஸுக்கு இதுதான் இன்ஹெரிட்டடா இருக்கு. ஓகேவா? இந்த மை கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கு. இங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா இது ஃபேமிலியா இல்லை. ஓகேவா? இதுக்கு சைல்டா இது இல்லை. ஓகேவா? இப்போ இங்க இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்டர்னல் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சோம்? அசம்பிளியா இருக்கணும் அப்படின்றது நீங்க பார்த்தது. ஓகேவா? சேம் அசம்பிளியா இருக்கணும். இதுவும் இந்த கிளாஸ் வந்து சேம் அசம்பிளி இருக்கும். நமக்கு சேம் அசம்பிளி இல்லை. இது வந்து கன்சோல் அப்ளிகேஷன்ஸ் அந்த இதுல இருக்கு, டிஎல்எல் இருக்கு, கிளாஸ் லைப்ரரி டிஎல்எல்ல இந்த மை கிளாஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப ரெண்டுமே வேற வேற அசம்பிளி. ஓகேவா? இப்போ வந்து அதையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. பிரைவேட் ப்ரொடெக்டட் சேம் என்ன படிச்சோம்? ஒன்னு ஃபேமிலியா இருக்கும், சேம் கம்பெனி மீன்ஸ் அசம்பிளியா இருக்கும் அப்படின்றது. அப்போ இதை ரெண்டு இந்த கிளாஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளால இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. அடுத்த பிரைவேட் ப்ரொடெக்டட் ப்ரொடெக்டட் என்ன? நமக்கு ரெண்டு ஒன்னா ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒன்னு இன்ஹெரிட்டடா இருக்கணும், இல்லைன்னு சேம் டிஎல்ல இருக்கணும். அதுவும் இந்த கிளாஸ் வந்து அப்படி இல்லை. இன்ஹெரிட்டாகவும் இல்லை, சேம் அசம்பிளிலையும் இல்லை. ஓகேவா? ஸோ இது எவ்வளோத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதே சைல்டு கிளாஸ்ல நம்மளால இந்த பிரைவேட் ப்ரொடெக்டட் இன்டர்னல், பிரைவேட் ப்ரொடெக்டட் இன்டர்னல் இது இவ்வளோத்தையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியலையான்னா இது வந்து சைல்டா இருக்கு, சேம் அசம்பிளியா இருக்கு. ஓகேவா? இந்த மை கிளாஸும் சைல்டு கிளாஸும் சேம் அசம்பிளிக்குள்ளாடி இருக்கு. கிளாஸ்ல இருக்கிற ஒரு அசம்பிளிக்குள்ள ஒரு டிஎல்எலுக்குள்ளாடி இந்த ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது. பிரைவேட்டை மட்டும் நம்மள ஆக்சஸ் பண்ண முடியாது. பிரைவேட் சேம் கிளாஸ்ல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம அந்த ஃபங்க்ஷனை எழுதி அந்த ஃபங்க்ஷனை இங்க இருந்து கால் பண்ணியிருக்கோம். இது மூலமா நம்ம பிரைவேட்ன்ற இதையும் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு வழக்கு டவுட் இருக்கா? இப்படி நமக்கு தனியா எழுதுறதுக்கு இதை வந்து ஒரு ஏரியா பிரைவேட் பப்ளிக் போடலாமே, எதுக்கு நம்ம பிரைவேட் அப்படின்னு தோணலாம். அது எதுக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல என்கேப்சுலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படிப்போம். அதுக்கு நமக்கு இன்னும் கிளியரா புரியும். அது எதுக்காக நம்ம வந்து பிரைவேட்டா வச்சு அந்த பிரைவேட்டை வந்து பப்ளிக்கா இன்னொரு இடத்துல வாங்கி அதை வந்து நம்ம அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து இன்னொரு வந்து ஆக்சஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம இன்னொரு அடுத்த வீடியோல என்கேப்சுலேஷன் அப்படின்ற கான்செப்ட் படிக்கும்போது இன்னும் கிளியரா புரியும். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வச்சிருந்தீங்க, நான் வந்து உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.